கண்ணெதிரே தோன்றினாள். ஏ சக்தி, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. சரி சரி, போய் வேலையை பாரு. ஆனா உன்னா ஒண்ணும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது. ஓம் காக்கும் மண்ணையே போற்றி, கிள்ளை மொழியாளே போற்றி, ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி, கை கொடுப்பவளே போற்றி. சாமி, அம்மா, அடுத்து என்ன பண்ணணும்? அம்மா, தாம்பூல தட்டுல வந்திருக்கிற சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களை கொடுங்க. நாம என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்க. ருத்ராவும் பூமிநாதனும் ஒன்று சேர்ந்துட்டா நம்ம பொண்ணு அனிதாதாங்கிற சுயரூபம் தெரிஞ்சிருமோ? ஐயோ. ஐயரே, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்துல 3 பேரு கல்யாணமான மனைவிமார்கள் கணவர்கள் கிட்ட இருந்து மங்கள பொருட்களை வாங்கணும். இந்த சாமி சொன்னதை கேட்டல்ல, கணவன் இருக்கிற எல்லாருமே கணவன் கையால தான் மங்களத்தட்டை வாங்கணுமா? கொடுத்தா வாங்கிக்க போறேன். எதுக்கு இப்ப இந்த ஆறாவாரம்? கொடுங்க, வாங்கிக்கிறேன். ஐயா, தேங்க்யூ சக்தி. இதோ என்ன தொட்டு தாலி கட்டின மகராசை இன்னும் 100 வருஷம் வாழணும். அது வரைக்கும் என் மாங்கல்யம் நிலைக்கணும்னு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. உனக்கு நல்லதே நடக்கும். என்னது? ஒன்னும் இல்லம்மா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா நல்லதுன்னு சொன்னேன். ஆனா அது உனக்கு தேவையில்லை, நானே உன் கையில கொடுத்துட்றேன். போதுங்க, அந்த பயம் எப்பவும் மனசுல இருந்தா போதும். கொடுங்க. அம்மா புண்ணியவதே, இதை வாங்கிக்கம்மா. அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டாலும். ஏ சக்தி, இந்தா இத போய் ரூம்ல வை. இங்க வாங்க. என்ன மருமகளே? அது ஒண்ணும் இல்ல அத்தை, எனக்கு கூட அந்த மங்களத்தட்டு வாங்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன மருமகளே சொல்ற? ஆமா அத்தை, அம்மா அப்பா கையில தட்டு வாங்கினாங்க, நீங்க மாமா கையில வாங்குனீங்க. அது மாதிரி நானும் சிவா கையில தட்டு வாங்கணும் அத்தை. எங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அதனால எங்க வீட்டுக்கார் கையால ஐயர் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. என்னத்த சொல்றீங்க? நானும் சிவாவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, அப்புறம் என்ன? இந்து, அனிதா கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல? ஐயோ, தேங்க்ஸ் ஆண்டி. கேட்டீங்கல்ல, ஆதிரே ஆண்டி என்ன சொல்றாங்கன்னு. எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அப்படிதானே ஆண்டி? எஸ், யூ ஹேவ் ஃபுல் ரைட்ஸ். இந்து, சிவா கையால ஒரு தட்டு எடுத்து அனிதாவுக்கு கொடுக்க சொல்லுங்க. சிவா கிட்ட அனிதா மங்களத்தட்டு வாங்குறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா சம்பிரதாயம் இடம் கொடுக்குமான்னு தெரியலையே. என்ன சம்பிரதாயம்? ஐயர் சொல்றது தானே சம்பிரதாயம். ஐயரையே சொல்ல வைக்கிறேன். ஐயரே,
பாத்தீங்களா, மாமா எனக்கு புடவை அனுப்பியிருக்காரு. பாத்தியா திவ்யா, உங்க வீட்ல நடக்கிற கன்னியம்மன் திருமாங்கல்ய பூஜைக்கு போக முடியலையேன்னு நீ வருத்தப்பட்ட. ஆனா உன் மாமா உன்னை மறக்காம 18 வகையான மங்கள பொருள்களை உனக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த மங்கள பொருள்களை புருஷன் கையால தான் பொண்டாட்டி வாங்கணும். இதுதான் சம்பிரதாயம். அதனாலதான் உன்னோட மாமா இத அருண் பேருக்கு அனுப்பி அவன் கையால உனக்கு இத கொடுக்க வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. என் மாமாவை நான் பார்த்ததே இல்ல, ஆனா இத அவரு அனுப்பியிருக்காரு. என்னால இத நம்பவே முடியல. கடவுள் உன்னோட வேண்டுதலை நிறைவேத்தலன்னு வருத்தப்பட்டல, இப்ப பாத்தியா நிறைவேத்திட்டாரு. ஆமா அத்தை, பூஜைக்கு நான் போக முடியலன்ற குறைய என் மாமா மூலமா நிறைவேத்திட்டாரு. உன் மாமா உன் மேல ரொம்ப பாசமானவரா இருக்காரு திவ்யா. உன்னோட கல்யாணத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டதுனாலதான் அதுக்கு அடையாளமா இத உனக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உன் வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை ஏத்துக்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா. இனிமே எதை நினைச்சும் நீ அழ தேவையில்ல, சரியா? சரி அத்தை. ருத்ரா, என்ன நீ? இல்ல, பிறந்த அன்னைக்கே சிவா அனிதாவுக்கு தான் முடிவு பண்ணிட்டோம். நாம எல்லாரும் கூடி இருக்கிற இந்த நல்ல நாள்ல சிவா கையால அனிதா மங்களத்தட்டு வாங்கிக்கட்டுமே. என்ன ருத்ரா, பதிலே இல்ல? மங்களத்தட்டு கொடுக்கறதெல்லாம் இப்ப எதுக்குமா? எல்லாம் பேசி முடிவானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமே. என்னண்ணே, ஐயர் 3 பேர்கிட்ட புருஷன் கையால தட்டு வாங்கிக்கணும்னு சொன்னாரு. 2 பேர் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் பூஜையில ஏதாவது கோளாறு ஆயிடுச்சுன்னா அதுக்காக தான் சொல்றேன். சிவா கையால அனிதா தட்டு வாங்கிக்கட்டுமே. இதுல என்ன இருக்க நீ? சின்ன வயசுலயே அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம்னு நம்ம முடிவு பண்ணது தானே. ஐயர்கிட்ட கேப்போம், அவர் சரின்னு சொன்னா பண்ணிடலாம். சாமி, கல்யாணம் ஆகலன்னாலும் அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. மங்களத்தட்டு கொடுக்கலாமா? அவங்க தாராளமா கொடுக்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால அவர் கையால மங்களத்தட்டை வாங்கினா ரொம்ப நல்லதுமா. ஆமா, சிவா எங்க? இந்தோ அவன் அங்க போன் பேசிட்டு இருக்கான் பாரு. இரு வரேன். ஆமா சார், ஆமா. டேய் சிவா, வா போலாம் வா. அம்மா இருங்கம்மா, போன் பேசிட்டு இருக்கேன், கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. வந்து மங்களத்தட்டை எடுத்து அனிதா கிட்ட கொடு. அதுக்கப்புறமா நீ போன்ல பேசுப்பா. வா அம்மா வா. இருங்கம்மா சார், ஒரு 2 மினிட்ஸ்ல கால் பண்றேன். இப்போ என்ன, தட்டு எடுத்து கொடுக்கணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் விடிய விடிய போன்லயே பேசு, சரியா? வா வாடா. வரேம்மா, இருங்கம்மா. போய் நில்லு, வா. அம்மா, அந்த மங்களத்தட்டை எடுத்து தம்பி கையில கொடுங்க. இந்து, ஒரு நிமிஷம். சக்தி, இங்க வா. இந்த ஆதிரா எதுக்கு அவளை கூப்பிடுறா? சக்தி, உன்னதான் கூப்பிடுறேன், வா.
இந்த தட்டை எடுத்துட்டு போய் உன் கையால சிவா கிட்ட கொடு. ஆதிரா, இப்ப எதுக்கு அவ கையால தட்டை கொடுக்க சொல்றீங்க? சமீபத்துல எந்த வீட்டுல மங்களகரமான விஷயம் நடந்திருக்கோ அந்த வீட்டை சேர்ந்தவங்க கையால இதை எடுத்து கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் தப்பான நோக்கத்தோட சொல்லல. உங்க பொண்ணு திவ்யாவுக்கும் சக்தியோட அண்ணனுக்கும் இப்போதானே கல்யாணம் நடந்தது. வேலைக்காரியா இருந்தாலும் இவளும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவ தானே. இவ கையால கொடுத்தா கல்யாண யோகம் வரும். அதனாலதான் கொடுக்க சொல்றேன். போ சக்தி, போய் கொடு.